எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கு சார். தாவேக்கான மட்டும் விமர்சிக்கல, ஆடு மாடு மாநாடு அப்படிங்கும் போதும் மாட்டுக்கு என்ன ஓட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. இப்ப மரங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. மாட்டுக்காக பேசுறது அரசியல் கேட்டா ஆமா அது அரசியல் தான். மாட்டுக்காக போராடினாங்க, அது வேற விஷயம். மாட்டுக்கு ஒரு மாநாடு அப்படிங்கிறது வந்து கரெக்டா தேவைப்படுது இல்ல? மேய்ச்சல் நிலம் இங்க அழிக்கப்பட்டிருக்குல்ல, மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடுகள் மேய்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குல்ல. அப்ப அந்த நிலையை மாற்றணும்னா அதுக்காக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அதுக்காக பேச வேண்டிய நேரத்துல நம்ம பொது மேடைகள்ல இதை பேசுறதுக்கும் இதை தொட்டு பேசுறதுக்கும் இதுக்காக மட்டுமே பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது போலதான் இதை தொட்டு பேசாமல் இதற்காகவே பேசணும். ஆனா இப்போ சமீபத்துல அவருடைய பிரஸ் மீட், அவருடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது எங்க சுத்தினாலுமே விஜய் அட்டாக் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். அன்னைக்கு அந்த மரங்களின் மாநாடு நினைக்கிறேன் நடந்து போயிட்டு இருக்கவங்க கூட ரொம்ப பண்ணீங்கன்னா மாநாட்டு கடி கூப்பிட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னார். வைரல் ஆச்சு. ஏன் தாவேக்காமின்னு அவரை வன்மமா ஒரு கூட்டம் எதுக்காக கூடுறோம், ஏன் கலையிறோம், என்ன பேசுறாங்க தலைவர், எதுவுமே தெரியாத ஒரு உண்மையிலே சொல்ல போனா ஒரு தற்கொலை கூட்டங்கள் உருவாகிறது நாம் தமிழ் கட்சி விரும்பல. அதனாலதான் விஜய் எதிர்க்கிறோம். இப்ப திராவிடம் தான் உங்களுடைய எதிர்ப்புன்னு இருக்கும்போது ஏன் இப்ப விஜய் எதிர்க்கிறீங்க? அவர் பாட்டுக்கு ஒரு வாரமா நடத்திட்டு போறாரு. எல்லாமே நோக்கமற்ற தலைமை தான் எங்களுக்கு பிரச்சனையே. நோக்கமே இல்லாம ஒரு தலைமை உருவாகிறது. அது நாளைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கைக்குலியா மாறலாம், திராவிடத்துக்கு கைக்குலியா மாறலாம். இப்ப விஜய் வந்து திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி, நடுவுல யாருமே இல்லைன்றாரு. திமுக எந்த இடத்துல விஜய் எதிர்த்திருக்கா நீங்க சொல்லுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாரு. 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எதுல எதிர்த்து? அப்ப வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கும் திமுக தான் போட்டினா இவங்க திமுகவுடைய பி டீமா இல்லையா? பி டீம்னா எப்படி சொல்றீங்க? வாக்குகள் பிரியும் அந்த மாதிரியா? இல்ல திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்காக திமுகவாலும் பாஜகவாலும் உருவாக்கப்பட்ட சக்தி தான் இவர். இப்ப உண்மையிலேயே பாஜகவோட பி டீம் யாருன்னு பார்த்தா விஜய் தான். அதுக்கான உண்மையான உதாரணத்தை சொல்லிட்டா, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சல்மான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆடு மாடு மாநாடு, இப்போ மரங்களின் மாநாடு. இந்த மரங்களின் மாநாடு பார்க்கும்போது வந்து இது அந்த மரங்களுக்கான மாநாடு மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகல. எதுக்குன்னா விஜய் அவர்களை எதிர்க்கணும், எதிர்த்து பேசணும், அவரை போட்டு நம்ம விமர்சனம் பண்ணணும், அதுக்கான மாநாடா இது? இல்லை, நீங்கள் விஜய் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசினது ஒரு 3 நொடி தான். அதுவும் விஜய் அவர்களை பேசாமல் அணில தான் நம்ம பேசியிருக்கோம். விஜய் அங்கே நம்ம குறிப்பிடலை, விஜயோட பெயரும் நம்ம குறிப்பிடலை. அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். புலிகள் காட்டுக்குள்ளே வரும்போது அணில்கள் காணாமல் போயிடுச்சு, அணில்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம்ன்றதை நம்ம சொல்லுவோம். மரம் இருந்தால் தானே அணில் இருக்கும், உண்மை தானே? அது விஜய் விமர்சிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. விஜயை விமர்சிக்கணும்னா அதுக்கான மேடைகள் இருக்கு, அதில் நம்ம பேசுறோம். மரங்களுக்கான மாநாட்டில் மரங்களுக்காக நம்ம பேசியிருக்கோம், மரங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம பேசியிருக்கோம். இப்போ மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுன்றது இதனுடைய நோக்கமே. இந்த மாநாட்டுடைய நோக்கம் அதுதான். ஓகே. இப்போ என்னன்னா, அந்த மாநாடு நீங்க பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே கூடினாங்க. அந்த நெடுஞ்சாலை முழுக்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு, எந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்படலை, வாகனங்கள் போயிட்டு வந்து கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் மாநாட்டை ஒரு மரங்களுக்கான மாநாடு, அது ஒரு தனியார் காடு, அந்த காட்டுக்குள்ள அந்த மாநாட்டை நடத்தி எப்படி அந்த மாநாட்டுக்கு முன்னாடி அந்த நிலத்தை நம்ம கிட்ட கொடுத்தாங்களோ, அந்த காட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்களோ, அது போலவே நேர்த்தியா அதை சுத்தம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடின அத்தனை ஆட்களும் ஒழுக்கமாக கூடி ஒழுக்கமாக கலைஞ்சிருக்காங்க. இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதுவே மற்ற கட்சிகள் அங்கே மாநாடு போட்டிருந்தா அங்கே குப்பைகள் இருந்திருக்கும், நெகிழிகள் இருந்திருக்கும், அது சுத்தப்படுத்துறதுக்காக அதுக்கு தனியாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். இது எல்லாமே கட்சியில் இருக்கிற உறவுகளே அதை செய்து அது நேர்த்தியாக அதை வடிவமைச்சாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதையெல்லாம் நம்ம பேசாம விஜய் விமர்சிச்சிட்டாங்கன்னு பேசுறது அது சரியில்லை. இல்ல, இப்ப நீங்க அணில் மென்ஷன் பண்றது விஜய் அவர்களை தான் இப்ப குறிப்பிடுற மாதிரி எடுத்துக்கலாம். கடைசி ஒரு பிரஸ் மீட்ல கூட சீமான் அவர்கள் பேசுவாங்க, அணில் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா, நாங்க மரங்களுக்காக மாநாடு போடுறோம்னு சொன்ன பிறகு அதை விமர்சிச்சது யாருன்ற கேள்வி வரணும். அதை விமர்சிச்சது இந்த அணில் கூட்டம் தான். அவங்க என்ன கேட்குறாங்க, மரங்களுக்கான மாநாடு போட்டால் மரங்களுக்கு ஓட்டிருக்கான்னு கேட்குறாங்க. அதான் சார், ஜென்ரலா எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கு. தாவேக்கான மட்டும் விமர்சிக்கல, ஆடு மாடு மாநாடு அப்படிங்கும் போதும் மாட்டுக்கு என்ன ஓட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. இப்ப மரங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. இது ஜென்ரலான. ஜல்லிக்கட்டுக்காக எதுக்கு போராடணும்? ஜல்லிக்கட்டு மாட்டுக்காக எதுக்கு போராடணும்?
நம்மளுடைய மாடுகள் வந்து அழிக்கப்படுது, பீட்டான்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அடக்குமுறை ஏவுது, இது மூலியமா நம்மளுடைய நாட்டின மாடுகள் அழிக்கப்படுதுன்றதுக்காக நம்ம போராடணும். அத்தனை லட்சம் மக்கள் மாணவர்கள் கூடி போராடி அதுக்கான வெற்றி கண்டாங்க இல்லையா? அப்ப அந்த மாட்டுக்காக பேசுறது அரசியல்னு கேட்டா ஆமா, அது அரசியல் தான். இப்ப மேய்ச்சல் நிலம் மாட்டுக்காக போராடினாங்க, அது வேற விஷயம். மாட்டுக்கு ஒரு மாநாடு அப்படிங்கிறது வந்து கரெக்டா தேவைப்படுது இல்ல? மேய்ச்சல் நிலம் இங்க அழிக்கப்பட்டிருக்குல்ல, மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடுகள் மேய்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குல்ல. அப்ப அந்த நிலையை மாற்றணும்னா அதுக்காக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அதுக்காக பேச வேண்டிய நேரத்துல நம்ம பொது மேடைகள்ல இதை பேசுறதுக்கும் இதை தொட்டு பேசுறதுக்கும் இதுக்காக மட்டுமே பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது போலதான் இதை தொட்டு பேசாமல் இதற்காகவே பேசுறோம். இப்ப மரங்களின் மாநாடு அதுதான். மரங்களை நட சொல்லி பள்ளிக்கூடத்துல சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல மரத்தை நட்ட பிறகு கிட்டத்தட்ட 90% பேர் அதுக்கப்புறம் மரமே வைக்கல. அது உண்மையா பொய்யா? பள்ளிக்கூடத்துல ஒரு அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட்ல வந்து மரம் நட்டிருப்பாங்க, மரத்தை வளர்த்துருப்பாங்க, மரம் சம்பந்தமா பேசியிருப்பாங்க. அதன் பிறகு மனிதனுடைய வாழ்நாள்ல எந்த இடத்துல மரத்தை நடணும்னு சொல்லி நம்மளுடைய வாழ்நாள்ல இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்கேயுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ல. மரங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மனிதனுக்கு ஓட்டு இருக்குல்ல. மனிதன் வாழணும்னா அங்க மரம் தேவையில்ல. அப்ப அந்த மரம் இருந்தாலும் மனிதன் உயிரோட வாழ முடியும். அப்ப மனிதனுடைய நச்சு காற்றை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் கொடுக்குற அந்த மரம் தேவையா, மனிதனுடைய ஓட்டு தேவையான்றது நம்ம கேள்வி வருது. மனிதனுடைய ஓட்டு வேணும்னா மனிதனுக்கு உயிர் வேணும், உயிர் வேணும்னா மரம் வேணும். இதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. ஓகே, அதுதான் கான்செப்ட். அதுதான் கான்செப்ட். ஓகே. ஆனா இப்போ சமீபத்துல அவருடைய பிரஸ் மீட், அவருடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது எங்க சுத்தினாலுமே விஜய் அட்டாக் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். சரிங்களா? நான் முடிச்சிடறேன். இதுதான் விஜய் அட்டாக் அப்படிங்கறது பாக்குறோம். ஏன்னா முன்னாடி வந்து தம்பின்னு சொன்னவரு, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தம்பி, அப்புறம் அப்படியே மாறிவே வந்துச்சு, நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ வந்து அணில் எல்லாத்துக்குமே அன்னைக்கு அந்த மரங்களின் மாநாடு நினைக்கிறேன் நடந்து போயிட்டு இருக்கவங்க கூட ரொம்ப பண்ணீங்கன்னா மாநாட்டுக்கு அடி விட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னார். வைரல் ஆச்சு. ஏன் தாவேக்காமின்னு அவரை வன்மமா இல்ல ஏதாச்சும் என்ன விஷயம்? இல்ல, நம்ம என்ன கேட்கிறோம், கடந்த 15 ஆண்டு காலம் நாம் தமிழ் கட்சி தொடங்கின பிறகு திராவிடம்ன்ற ஒரு கருத்தியல் முடிஞ்சு போச்சு. திராவிடம்ன்ற பேர்ல எந்த கட்சியும் தோக்கப்படலை. சரிங்களா? திராவிடம்னு பேசி நம்மளை மடைமாற்றி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த இனத்துக்கான, இந்த மண்ணுக்கான, இந்த மரங்களுக்கான, இந்த மலைக்கான, இந்த உயிர்களுக்கான ஒரு அரசியல் நம்ம நிறுவி கொண்டு வரோம். வாழ்க ஒழிக கோஷம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இங்க வந்து இப்படி 50 ஆண்டு காலம் ரொம்ப பின்னாடி இருந்த ஒரு இளைய தலைமுறைய மறுபடியும் வந்து முன்னாடி கொண்டு வந்த பிறகு மறுபடியும் பின்னோக்கி கொண்டு போறத நமக்கு கோவத்தை கலப்புது. என்னன்னா, ஒரு கூட்டம் எதுக்காக கூடுறோம், ஏன் கலையிறோம், என்ன பேசுறாங்க தலைவர், எதுவுமே தெரியாத ஒரு உண்மையிலே சொல்ல போனா ஒரு தற்கொலை கூட்டங்கள் உருவாகிறத நாம் தமிழ் கட்சி விரும்பல. அதனாலதான் விஜய் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கணும்ன்ற ஒரு கேள்வி நீங்க வைக்கிறீங்க. விஜயுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லணும் இல்ல. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தெருக்கு லெட்டர் பேடு கட்சி இருக்குங்க. அந்த கட்சிக்குன்னு பார்த்தா ஒரு கொள்கை இருக்கும். நான் இதற்காக நான் சொல்லிட்டாரு கொள்கை சொல்லி. என்ன கொள்கை சொல்லியிருக்காரு சொல்லுங்க? செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதி தான் அவருடைய கருத்து. சரி, சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி நீங்க கொண்டு வர போறீங்க? நாங்க சமூக நீதியை நாங்க பேசுறோம்னா பொது இடங்கள்ல ஆயுதமேருக்கு நாங்க வந்து வாய்ப்புகள் கொடுப்போம், பொது தொகுதிகள்ல நாங்க ஆயுதமேரை நிறுத்துவோம். இது வந்து எங்களுடைய, நாங்க வந்து பேருக்காக கொடுக்கல, இது எங்களுடைய கடமைன்னு நம்ம சொல்றோம். இதை விஜய் செய்வாரா? இல்ல, எனக்கு என்னன்னா, இப்ப திராவிடம் தான் உங்களுடைய எதிர்ப்புன்னு இருக்கும்போது ஏன் இப்ப விஜய் எதிர்க்கிறீங்க? அவர் பாட்டுக்கு ஒரு வாரமா நடத்திட்டு போறாரு எல்லாமே. நாங்க என்ன கேட்கிறோம், ஏன் அரசியலுக்கு நோக்கமற்ற தலைமைகள் இருக்கும்போது ஏன் நீங்க விஜய் எதிர்க்கிறீங்க? நோக்கமற்ற தலைமை தான் எங்களுக்கு பிரச்சனை. நோக்கமே இல்லாம ஒரு தலைமை உருவாகிறது. அது நாளைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியா மாறலாம், திராவிடத்துக்கு கைக்கூலியா மாறலாம். இன்னைக்கு நாங்க மாற்றம்னு சொல்லி வந்த கமலஹாசனுடைய நிலை என்ன? டிவியை போட்டு உடைச்சாரு, டிவியை கொடுத்தவங்க காலையில போய் விழுந்தாரு. இதேதான் நாளைக்கு விஜய் செய்ய போறாரு. இன்னைக்கு எனக்கு வந்து அரசியல் எதிரி வந்து திமுகன்றாரு, சித்தாந்த எதிரி பாஜகன்றாரு. என்ன உங்களுடைய சித்தாந்த எதிரி, என்ன உங்களுடைய சித்தாந்தம் சொல்லணும் இல்ல. இங்க அவர் வந்து கொள்கை தலைவராக 5 பேரை வச்சிருக்காங்க. பெரியாருக்கும் காமராசருக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அவர் வந்து காந்தியத்துடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், பெரியார் வந்து சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவர். இப்ப இங்க கொள்கை தலைவர்களே முரண்பாடுகள் இருக்கு. இப்ப இந்த முரண்பாடுகளின் மூட்டைகளாக தான் நாங்கள் தாவேக்காக பார்க்கிறோம். சரிங்களா? இந்த முரண்பாடுகளின் மூட்டைக்காக கூடுகின்ற கூட்டம் கொள்கையற்ற கூட்டமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. கொள்கையற்ற கூட்டம் தானே. அப்ப அந்த கொள்கையற்ற கூட்டத்தை எதிர்க்க வேண்டியது நம்ம கடமை தானே. இப்ப ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஏன் கூட்டம் நடத்துறோம், ஏன் மாநாடு நடத்துறோம் அப்படின்றது தெரியாம ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டம் ஆபத்தான கூட்டமா இல்லையா?
மறுபடியும் இளைஞர்களை 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தள்ளுற கூட்டமா இல்லையா? இப்ப விஜய் வந்து திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி, நடுவில் யாருமே இல்லைன்றாரு. திமுக எந்த இடத்துல விஜய் எதிர்த்திருக்கா நீங்க சொல்லுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வராரு. 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எதுல எதிர்த்திருக்காரு? எதுலையுமே எதிர்க்கல. இது வரைக்கும் எங்கேயுமே வந்து திமுகவுக்கு எதிராக நாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரு, மக்களை சந்திக்கிறேன்னாரு. மக்களை சந்திச்சாரா? வேன்ல நின்று பேசிட்டு போயிட்டாரு. என்ன பேசினாரு? அவர் என்ன பேசினாரு மக்களுக்கும் புரியல, பேசின அவருக்கும் புரியல. இல்லையா சார் அங்க பேச? வேன்ல நின்று பேசினார்ல. குறைந்தபட்சம் திமுக இதற்காக தான் நாங்க வந்து G2 ஒரு நிறுவனத்தை பக்கத்துல கட்டி எழுப்பியிருக்காங்க, அதுக்காக தான் இங்க விமான நிலையம் கொண்டு வராங்க, அந்த அந்த மார்க்கெட் ரேட்டை உயர்த்துறதுக்காக தான் கொண்டு வராங்க. அப்படி நேரடியாக அடிச்சுட்டு போ. அப்படி நேரடியாக அடிக்கிறதுக்கு உனக்கு தெம்பில்ல. அப்ப நீ என்ன எதிர்க்கிற திமுகவை? சரி, பாஜக எனக்கு வந்து கொள்கை எதிரின்றாங்க. பாஜக கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு ஆதரிச்சாரா இல்லையா? விஜய் ஆதரிச்சிருக்காரு. விஜய் ஆதரிச்சு இது நல்ல திட்டம்னு பேசியிருக்காரு. ஏன் அப்போ உனக்கு தெரியலையா? பண மதிப்பிழப்ப வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எல்லாரும் எதிர்க்கும் போது விஜய் ஆதரிக்க காரணம் என்ன? நடிகராக இருக்கும்போது ஆதரிச்சுட்ட. இப்போ உனக்கு அரசியலுக்கு வந்த பிறகு ஓட்டு தேவைப்படுது. மக்களை ஏமாத்துற வேலையை தான் நாங்க எதிர்க்கிறோம். இல்ல இப்பதான் வராரு, அவருக்கு எப்படி ஓட்டு தேவைப்படுது, அதுக்காக எப்படி மக்களை ஏமாத்துறான்னு சொல்றீங்க? அவர் முன்வைத்திருக்க அத்தனை விடயங்களையும் நீங்க பாருங்களேன். பாஜக கொள்கை எதிரி. எந்தெந்த இடத்துல பாஜகவோட முரண்பட்டு நிக்கிறேன்ற சொல்லணும்ல. திருச்செந்தூர் மலை விவகாரத்துல விஜய் வாய் திறந்து பேசினாரா? இல்ல, பேசல. அப்ப எந்த இடத்துல பாஜக எதிர்க்கிறீங்க? எந்த இடத்துல நீங்க திமுக எதிர்க்கிறீங்க? திருச்செந்தூர் மலை விவகாரத்துல பாஜக எதிர்த்து இருக்கணும். எங்கேயுமே அவர் வாய் திறக்கல, மக்களிடம் பேசவே இல்லை, எல்லாமே எல்லாமே சரிதான், அக்ரி பண்றேன். ஆனா இவ்வளவு வருஷமா வந்து திராவிடம் தான் எங்களை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து இப்ப ஏன் திடீர்னு விஜய் பக்கம் திரும்புறீங்க? அதுதான் என்னோட கேள்வியாவே இருக்கு. இப்போ சொல்றோம், இப்போ திராவிடத்தை இல்ல எங்களுக்கு திராவிடம் எதிரி, விஜய் உதிரி, அவ்வளவுதான். ஆனா இந்த உதிரிகளை வந்து நாங்க அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அவங்கதான் உங்களை பத்தி பேசவே மாட்டாங்களே சார். நீங்க பேசிட்டே இருக்கீங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. எங்க சார் பேசுனாங்க? எங்க ஒரு இடத்துல சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க பெயரை சொல்லி விஜய் பேசலங்க. விஜயுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் விஜயுடைய செய்தி தொடர்பாக பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. எங்க மேடைகளை பேசுறாங்க, மேடைகளையும் பேசுறாங்க, நேர்காணலையும் பேசிட்டு தானே இருக்காங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க வரீங்கன்னா நாங்க வந்து நாங்க தான் அத்தாரிட்டின்னு நாங்க சொல்ல வரல. நீங்க வரீங்க, வாங்க, வாழ்த்துறோம். என்ன செய்ய போறீங்கன்ற சொல்லிட்டு வாங்கன்றோம். என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் ஏன் விஜயை தேர்வு பண்ணணும்? இல்ல, எனக்கு இந்த ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. மேடையில எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினோ இல்ல சீமான் அவர்களுடைய பெயரை சொல்லியோ எதிர்த்திருக்காங்க? நேர்காணல்ல லயோலாமணி எத்தனையோ நேர்காணல்ல பேசியிருக்காங்க. சீமானெல்லாம் எங்களுக்கு பொருட்டே இல்லைன்னு பேசுறாரு. லயோலாமணி அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் தானே, விஜயால அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் தானே. அவர் பேசும்போது அவர் பாட்டு நீங்களும் சொல்றீங்க, தற்கொலை கூட்டம் சொல்றீங்க, அணிலும் சொல்றீங்க, எல்லாமே சொல்றீங்க. திரும்ப அவங்க சொல்றதுல என்ன? அவங்க பேசினதான் நாங்க பேசுறோன்றோம். நாங்க வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமா இந்த அரசியல் வாழ்க்கையில மக்களுக்காக போராடி இருக்கோம், சிறைப்பட்டு இருக்கோம், மக்களுக்காக அடி வாங்கி இருக்கோம், காவல்துறையினர் அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கோம், அரசுடைய அடக்குமுறைகளுக்கு ஆளாயிருக்கோம். எண்ணற்ற விடயங்கள்ல மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக போராடி இருக்கோம். போராட்டனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் வந்து தனித்து நிற்கின்ற ஒரு அரசியல் கட்சியை அங்கீகாரம் பெற வைத்து 8.5% வாக்குகளை கொடுத்து 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து இன்றைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாற்றி இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிற அந்த அரசியல் கட்சியை நீங்க ஒண்ணுமே கிடையாது, எங்களுக்கும் திமுக தான் போட்டினா இவங்க இப்பதான் என்ட்ரியே கொடுக்குறாங்க. முதல்ல நிக்கணும், 234 தொகுதியில் வேட்பாளரை போடணும், அந்த வேட்பாளர்லாம் விலை போகாம தேர்தலை சந்திக்கணும். சந்திச்ச பிறகுதான் இவங்க மாற்று சக்தியா இல்ல ஏமாற்று சக்தியான்னு தெரியும். அப்ப வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கும் திமுக தான் போட்டினா இவங்க திமுகவுடைய பி டீமா இல்லையா? இப்ப என்னன்னா திமுகவுடைய அதிருப்தி எப்படி சொல்றீங்க, வாக்குகள் பிரியும் அந்த மாதிரி இல்ல திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்காக திமுகவாலும் பாஜகவாலும் உருவாக்கப்பட்ட சக்தி தான் இவர். உங்களுடைய அசம்ஷன் இல்ல, புரிதலே இதுதான், உண்மையே இதுதான். எப்படி நீங்க கேட்கலாம், இப்ப திமுக நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது, பாஜகவுடைய பி டீம்னு சொல்லுது. சரிங்களா? இதே திமுக விஜய் என்ன சொல்லுது, பாஜகவோட பி டீம்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? வாக்குகள் மாறும். இப்ப உண்மையிலேயே பாஜகவோட பி டீம் யாருன்னு பார்த்தா விஜய் தான். அதுக்கான உண்மையான உதாரணத்தை நான் சொல்லிட்டா, விநாயகர் சதுர்த்திக்காக வாழ்த்து விஜய் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு? ஏன் சார் சொல்லக்கூடாது? சொல்லலாமே, அவரு இதுதானே. இல்ல, பெரியார கொள்கையை எடுத்துக்கொண்டவங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பெரியாரு இதுதான் என்னன்னா, போன வருஷம் அது வந்து சொல்லலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு. சரி, இந்த வருஷம் சொல்லியிருக்காரு. சரி, சொன்னாலும் தப்பா?
இல்ல போன வருஷம் சொல்லலன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு, இந்த வருஷம் சொன்னாரு, சொன்னீங்க, வாழ்த்துறோம். பெரியாரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரியார கொள்கை அவர் சொன்னது என்ன, பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிறோம், சரி அந்த கடவுள் மறுப்பு வந்து நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யார், விஜய் சொல்லியிருக்காரா? ஆமா, விஜய் வந்து பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிறோம், அது கடவுள் மறுப்பு மட்டும் கொஞ்சம் நாங்க. அப்ப அண்ணாவுடைய கொள்கையை அவர் ஏத்துக்கிறாரு. அண்ணா வந்து நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவர் ஏத்துக்கிறாரு. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க இதுக்கு வாழ்த்து சொன்னீங்க, அது போல நீங்க வந்து ஈழத்தமிழர்களுக்காக நாங்க போராடுவோம்ன்றது, இதுல விநாயகர் சதுர்த்தி இதுக்கு வந்து வாழ்த்துன்னு போடுறீங்க. ஈழத்தமிழர்களுக்காக போன மாவீரர் நாளுக்கு மாவீரர் நாள்ன்ற வார்த்தையை உங்களால பயன்படுத்த முடியலையே. மாவீரர் போடுறதும் எதுக்காக சொல்றீங்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? இப்ப நீ வந்து மதத்துக்காக நிக்கிற, இனத்துக்காக ஏன் நிக்க மாட்டேன்றதுதான் கேள்வி. திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னா திராவிடம் எது தமிழ் தேசியம் எதுன்றதை நீங்க விளக்கணும்ல. இந்த கேள்வி வருதா இல்லையா? திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னா இது திராவிடம்ங்க, இந்த திராவிடத்தை இந்த கொள்கைகளை நான் ஏத்துக்கிறேன், தமிழ் தேசியத்தோட இந்த கொள்கைகளை நான் ஏத்துக்கிறேன், தெளிவுபடுத்தணும்ல. தெளிவற்ற தலைமைகளை எப்படி நாங்க ஏத்துக்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க, திமுக தான் செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, அது எந்த ஒரு உதாரணம் சொல்லுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லாத சிறப்பு அம்சமாக 8.5% வாக்குகளை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. இனி நாம் தமிழர் விட்டா அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடும். அந்த காரணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கடந்த காலங்களில் வைகோ வைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3வது ஒரு அணி அமைத்து எப்படி அந்த வாக்குகளை வந்து திமுகவுக்கு போகாம அறுவடை செய்ய வைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்களோ அது போல இவர்களும் செய்வார்கள். இப்ப புது வாக்குகள் மாற்று வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போகும், இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த கான்செப்ட் அவங்க நினைச்சிருக்கிறது. அப்படி நினைச்சிருக்கும் போது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, மக்கள் நம்பி எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க, நாங்க தெளிவுபடுத்துறோம்ல இவங்க இதுதான், இவங்களுடைய பின்பம் இதுதான் அப்படின்றது நாங்க தெளிவுபடுத்தணும்ல. அதற்காக தான் நாங்க இதை ஒவ்வொரு மேடைகளும் நம்ம தெளிவுபடுத்திட்டு வரோம். நீங்க ஒரு உதாரணத்தை பாருங்க, மாற்று இந்த கட்சிக்கு நான் இந்த மாற்று, திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்ற போது நாம் தமிழ் கட்சி என்ன கொள்கையை முன்வைத்தது? திமுகவும் ஒன்றுதான் அதிமுகவும் ஒன்றுதான், 2 பேருக்கும் கொள்கை மாற்று எதுவும் கிடையாது. திமுகவும் கொள்ளையடிப்பதுதான் கொள்கை, அதிமுகவும் கொள்ளையடிப்பதுதான் கொள்கை. இந்த விடயத்தை நாம் தமிழ் கட்சி தெளிவுபடுத்துது. கடந்த 15 ஆண்டு காலமா ஒவ்வொரு மேடைகளிலும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று என்பதை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா தெளிவுபடுத்தி வருது. ஆனால் திமுகவிலிருந்து உடைந்து வந்து மதிமுகன்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. ஐயா வைகோ அவர்கள் உருவாக்கினார். உருவாக்கும் போது அவர் முன்வைத்த கொள்கை என்ன? தான் எதற்காக மாற்றினார்? திமுகவுக்கும் ஒரே கொள்கை தான், அவருக்கும் ஒரே கொள்கை தான். ஆனால் அங்கு இருக்கின்ற குடும்ப அரசியலை அவர் எதிர்த்து பேசினார். சரிங்களா? இதனால அவர் மாற்று சக்தியா பார்க்கப்பட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கும் அதுதான், நான் அதிமுகவும் திமுகவுக்கும் ஏன் மாற்றுன்றதை அவர் சொல்லிட்டு வந்தாரு. இவர் எதையுமே சொல்லாம வர்றாரு. அது ஏன் ஊடகவியலாளர் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க? கேட்கணும் இல்ல. அவர் ஊடகத்தை இது வரைக்கும் சந்திச்சு பேசியிருக்காரா? பேசாத காரணம் இந்த கேள்விகள்லாம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் ஏன் மாற்று அப்படின்றத விளக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? விஜய் அவர்கள் விளக்கி இருக்காரா? இல்ல, அவருடைய விளக்கம் என்னன்னா, ஒரு ஊழலற்ற அரசாங்கம் கொண்டு வரணும், நான் மாற்றா வரேன் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. சிம்பிளான. சரி, ஊழலை நான் உழைச்சிட்டீங்க, முடிச்சு விட்டீங்க, ஊழலே இல்ல, நான் தான் விஜய், நான் சிஎம் ஆயிட்டேன், என்ன பண்ண போறேன்? ஊழலை ஒழிச்சிட்டு சும்மா உட்கார முடியுமா? மக்களுக்கு செய்யணும்ல, என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் இலவசம், மறுபடியும் இலவசத்தில் ஊழல். பெரிய எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றது என்ன? மதுவிலக்கு. மதுவிலக்குனா எப்படி நாங்க படிப்படியா மதுவிலக்கை கொண்டு வரோம்ன்றது ஒரு செயல்பாட்டு வரைவு வேணும்ல, அந்த வரைவு சொல்லியிருக்காரா? தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு தமிழ்நாட்டில். தற்சார்பு பொருளாதாரம் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து விதையில்லாத காய்களையும் விதையில்லாத பழங்களையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அதற்கான மாற்று என்ன இருக்கு? தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்பீங்க? டாஸ்மார்க்ல வந்து அதிகமான வருமானம் வருதுன்னு சொல்லி அரசு சொல்லுது. டாஸ்மார்க்கை விட அதிகமான வருமானம் பால்ல வருது. இதை எப்படி நீங்க மாற்ற போறீங்க? ஆமா, அந்த விடயங்கள்லாம் சொல்லணும்ல. இது எதுவுமே சொல்லாம ஊழல் ஒழிப்போம்னா சும்மா எப்படி எழுதி லப்பர்ல அழிச்சிட்டு போறதா? வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு நான் வந்து சாமானிய மக்களுங்க, விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணுன்றத விஜய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கல, விஜய் தப்பிச்சிட்டாரு. மேடையில் நின்று 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறாரு, 5 நிமிஷம் பேசுறாரு, பேசிட்டு கேரம்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் பத்திரிகையாளரை சந்திக்காம இந்த வேலைகளை செய்ய முடியும். ஆனால் தேர்தல்னு வந்த பிறகு மக்களை நேரடியாக சந்திக்கணும்ல. சந்திக்கும் போது மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்கல்ல. கேட்கிற கேள்விக்கு விஜயோட பதில் என்ன? இப்ப
இப்ப எந்த கொள்கையில இருக்கிற அத்தனை கட்சிகள் இருக்கு, இதையெல்லாம் விட்டு நான் ஏன் விஜய் ஆதரிக்கணும்னா அதற்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கா? விஜய் இருக்காருல்ல, அந்த பதில் சொல்லணுமா இல்லையா? இதையெல்லாம் சொல்லாம நாங்க அணில்னு சொல்ல மட்டும் கோவம் வருதுன்னா, அணில் நாங்க சொல்லல, விஜய் அவங்க அப்பா வச்ச பேர் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தேர்தலில் நாங்கள் உதவி செய்தது ஒரு அணில் செய்த கல்லெடுத்து கொடுத்தது போலன்னு சொல்லி அவர் பேசியதுதான். அதைதான் அணில் எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். அது வந்து சரிதான் சொல்றது, அவங்க அப்பா சொன்னதுதான் அது. இல்ல சார், அது சினிமா வட்டார வழக்குல பேசிட்டு இருந்தாங்க. தாண்டி இப்ப அரசியலையும் வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது சரி இல்ல, சரின்றதை நாங்க பாக்குறோம். எங்க அண்ணன் சீமான வந்து ஆமைகரின்னு பேசுறாங்க, எங்க அண்ணன் சீமான் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இதே தாவேக்கனை சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரி, இது வந்து தாவேக்கனர் இருந்து யாருமே சொல்லலையே அப்படின்னு தான் கேக்குறேன். யாரை பார்த்து சொல்லல? சீமான் அவர்களை பத்தி தாவேக்கனர் பெருசா பேசல, நீங்க ஏன் இவ்வளவு இது பண்றீங்க? இல்ல பேசி இந்த மாநாட்டிலையும் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, மாநாட்டிலையும் வந்து பேசவே இல்லை. சரி, சீமான் அவர்களை பத்தி எதுவுமே பேசல. பாஜக திமுக பத்தி பேசுறாங்க, யாரோட எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய பேரை பத்தியும் பேசல. சரிங்களா, அப்புறம் ஏன் நீங்க வந்து அவரே திரும்ப திரும்ப வந்து விமர்சனங்கள் வச்சுட்டே இருக்கீங்க? இல்ல, விமர்சனங்கள் வைக்கணும்னா இந்த தெளிவு வராத வரைக்கும் நாங்க மட்டும் வைக்கல, இது வந்து பாமர மக்களுடைய கேள்வியாக தான் நாம் தமிழ் கட்சியுடைய கேள்வி வந்து வெளிப்படுது. சாதாரண பாமரனுக்கு ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, விஜய் எதுக்குப்பா கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்கான், என்னப்பா செய்ய போறான், அந்த கேள்வி வருது இல்ல, அதை தான் நாங்கள் மக்கள் மொழி நடையில நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் வந்தனால நாம் தமிழருக்கு வந்து இந்த ஓட்டு பாதிப்பாகும், ஓட்டுகள்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, என்னன்னா தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி பேர் அறிவித்த பிப்ரவரி 2ஆம் தேதியே நாம் தமிழர் கட்சி அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு. சரிங்களா, அதன் பிறகு வந்து கொடி அறிவிச்சாங்க, அதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாரு. மாநாடு அறிவிச்சாங்க, அதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சாரு. ஆனால் மாநாட்டு மேடையில் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து அந்த கொள்கையில முரண்பாடு. ஏனென்றால் திராவிடத்தை தாண்டி ஒரு தமிழ் தேசிய கூட்டம் வளர்ந்து வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரி இருக்கு, அது கல்லூரிக்குள்ள நீங்க போயிட்டு இங்க தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர் நீங்க கேட்டீங்கன்னா அதுல 90% பேர் கை தூக்குவாங்க, நாங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம்னு. மறுபடியும் திராவிடம் தமிழ் தேசியம்னு குழப்பத்தை உண்டாக்குறது இங்க வந்து எங்களுக்கு அது வேண்டாம்ன்றது எங்களுடைய நோக்கம். அதனாலதான் நாங்க விஜயை எதிர்க்கிறோம், முதல் கட்டம். 2வது, விஜயுடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா என்றால், நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு அத்தனையும் ஒரு தீர்க்கமாக தெளிவாக முடிவு பண்ணி இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போடவும், ₹1 காசு வாங்காம கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா, இந்த 36 லட்சம் பேருடைய அந்த வாக்கை வாங்கணும் அப்படின்னா பெரிய பெரிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் செலவு செய்யாம வெறும் கருத்தியல் புரட்சியில பெறப்பட்ட வாக்குகள், இது அத்தனையும் நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு. நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆனால் இந்தந்த விடயங்களை செய்வோம், தற்சார்பு பொருளாதாரத்தை இப்படி மேம்படுத்துவோம், இங்க கல்வியை வந்து இப்படி எல்லாம் நாங்க மாற்றுவோம், இங்க நீருடைய தேவை இவ்வளவு இருக்கு, நீருடைய தேவையை நாங்க இப்படி செய்வோம் அப்படின்றது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விடயங்களை நம்ம கொடுத்து அந்த தெளிவின் அடிப்படையில் விழுந்த வாக்குகள். இந்த வாக்குகள் அத்தனையும் தெளிவான வாக்குகள், இது நாம் தமிழர் கட்சிக்கு உரிதான வாக்குகள். இந்த வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகளும் இரட்டிப்பாகுமே தவிர இது எதுவும் தற்கொலைகளுக்கு போகாது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.